اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்கக்கூடிய சமுதாயத்திலே நம்மை கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக வாழ்ந்து உலகை விட்டு செல்லுகிற பொழுதும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக அல்லாஹ்விடத்திலே சென்று மஹ்ஷரிலும் கபரிலும் சொர்க்கத்திலும் இறை நேசர்களோடு அன்பியாக்களோடு அவுலியாக்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் யார், அவர்கள் அந்த அந்தஸ்தை எப்படி அடைந்தார்கள் என்று சொல்லித்தரார். அதை நாம் செஞ்சால் நாமளும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆயார். நிறைய பேர்கள் வலிமார்கள் அப்படின்னு சொன்னால் மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வலிமாரில் ஜியாரத் செய்ய போனேன் அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க, கபரில் அடக்கம் பண்ணால் அவங்க அல்லாஹ்வுடைய வலி. வாழும் காலத்தில் யாரும் வலியாக இருக்கிறது இல்லையா, அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். எப்படி அவர்கள் வாழும் காலத்திலே அவரிடமிருந்தும் அல்லாஹ் கராமாத்துகளை வெளியாக்கினானோ, அதே மாதிரி மௌத்தா போன பின்னாடியும் சில கராமாத்துகள் அவர்களை வெளியாகும். வாழும் காலத்தில் எப்படி நம்முடைய துவாக்களுக்காக அவங்கள்ட்ட போய் சொல்லி துவா செஞ்சு அந்த துவாவை கொண்டு பலன் பெறுகிறோமோ, அதே மாதிரி அவங்க மௌத்தா போன பின்னாடியும் கபரில் போய் அவங்கள்ட்ட துவா கேட்கும்படி கேட்டால் அவங்க துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான். ஜி நாம கேட்டாலும் நல்லா கொடுக்குதாங்க செய்கிறான். இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட துவா ஓத போகிறது இல்லையா. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாம் ஓதினாலும் கபூலாகும். பெரியவங்கள்ட்ட போய் ஓதி பார்த்துட்டு வரோம், அசத்துமார்கிட்ட போய் ஓதி பார்க்குறோம். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக ஷிஃபா கொடுப்பான் அப்படின்னு. அதே மாதிரி பெரியோர்களுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் காரியங்களை நிறைவேற்றி வைப்பான். ஜி ஆனால் மௌத்தா போனால் தான் அவுலியான்னு இல்லை. அவுலியாவாகவே எல்லாரும் வாழணும், அது ஸ்பெஷல் குரூப் இல்லை. அவுலியாவா நீங்களும் ஆகலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எல்லா மூமின்களும் அல்லாஹ்வுடைய நேசர்கள்னு சொல்லுவாங்க. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வலி, அல்லாஹ் நேசன். அப்படின்னா அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களே நேசிக்கிறான். வலி என்பது ரெண்டு தரப்புலையும் வரணும். வலி என்பது ஒரு பக்கம் அல்ல. ஒருவர் இவரை ரொம்ப நேசிக்கிறார், ஆனால் இவர் அவரை நேசிக்கல, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு நான் நண்பன் என்று சொன்னாலே அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான், இவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். நேசம் என்பது ரெண்டு பக்கத்திலையும் உண்டாடும். ஜி அப்போ ஈமான் கொண்ட அத்தனை பேர்களுமே அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான்.
ஏன்? அல்லாஹ்வை இலாஹாக ஏற்றுக்கொண்டார். என் அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்பவன், என் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். அந்த ஒத்துக்கொண்டதே அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதற்கு அடையாளம். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. ஜி, அவர்கள் ஏற்றுக்கொண்டதே அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதற்கு அடையாளம். நாம யாருங்க? வலியுல்லா. நம்ம எல்லாரும் யாருங்க? அவுலியாக்கள், அல்லாஹ்வின் நேசர்கள். நம்மெல்லாம் அவுலியாக்கள்னா அதெல்லாம் என்னங்க, நம்மெல்லாம் அவுலியாக முடியுமா? யாராவது சில அவுலியாக்கள் இருப்பாங்க. அப்படி நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? சுத்தமாக சொல்லுங்க பை. எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் எப்போ நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோமோ நாம எங்கே வந்துட்டோம்? அல்லாஹ்வுடைய நேசர்கள்ல வந்துட்டோம், அவுலியாக்கள்ல வந்துட்டோம். சரிப்பா. ஆனால் எல்லா வலிமார்களும் நேசர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை. நம்ம உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் நெருங்கிய உறவுகள் இருப்பாங்க, அண்ணன் தம்பி. சில பேர் தூரத்து உறவினர் இருப்பாங்க. அதே மாதிரி நேசர்களிலும் வித்தியாசம் இருக்கு. சில பேர் நெருங்கியவர்கள், சில பேர் சற்று தூரமான நேசர்கள் இருக்கதான் செய்வாங்க. அதே மாதிரி எல்லாரும் அல்லாஹ்வின் நேசர்கள், ஈமான் கொண்டவர்கள். இன்னும் அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ்வுடைய நேசம் கூடிக்கிட்டே போகும். எப்படி அல்லாஹ்வை நெருங்கிறது? அல்லாஹ்வின் நேசத்தை அதிகமாக பெறுறது எப்படி? ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நம்ம குடும்பத்தில், நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா நண்பரும் ஒரே மாதிரியா இல்லை. சிலர் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க, நெருங்கிய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. சில பேர் எப்பயாவது ஒருக்க சந்திப்போம், அவர் நல்ல நண்பருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, அவரும் நெருங்கிய, அவர் ரொம்ப நண்பருங்க, நானும் அவர் ரொம்ப க்ளோஸுங்கன்னு சொல்லிக்குவோம். டெய்லி பார்ப்போம். சில பேரை வாரத்தில் ஒரு நாள் சந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், மாதமாக சந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். பல பேர் பல விதமாக இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஜி. இப்போ அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருக்கலாம். நெருங்கி நெருங்கி உச்சகட்டமாக எந்தளவாயெல்லாம் நான் அவரில் முழுமையாக அவரில் ஆகிவிடுகிறேன். அந்த அளவு அவருடைய பார்க்கும் கண்ணாக, கேட்கும் காதாக, பேசும் வாயாக நானே ஆகிவிடுகிறேங்க. இது உச்சகட்டம். இதுக்கு பேர் வசல்னு சொல்றது, சேர்ந்து விடுதல். குர்புனா என்னங்க? நெருக்கம். வசல்னா என்ன? அதுதான் ஒரு மூமினுடைய உச்சகட்டமான ஆசை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லும் பின்னாடி ஒரு மூமின் அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிச்சது. நெருங்கி 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 அல்லாஹ் தஆலாவுடைய வசல் கிடைக்கும். வாசில் பஹம் யாஃப்தஹம், அல்லாஹ்வை அடைந்து கொள்வது, அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வது, இது ஒரு மூமினுடைய இறுதி நோக்கமாக இருக்க வேண்டும். இதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரும். அல்லாஹ் சொன்னா குர்ஆனில், வதுகுர் இஸ்ம ரப்பிக்க, நீங்கள் உங்கள் ரப்புடைய பெயரை அதிகமாக ஞாபகம் செய்து கொண்டே இருங்கள். வத்தபத்தல் இலைஹி தபுதீலா, அந்த ரப்பின் பக்கம் முற்றிலுமாக ஒன்றி விடுங்கள், சேர்ந்து விடுங்கள். இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட போய் கேட்டீங்க, அல்லாஹ் ஞாபகம் செய்யறதுனா என்ன? சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஞாபகம் செய்யக்கூடிய முறை சொல்லுங்கள். அல்லாஹ்வோடு இணைந்து விடுதல்னா என்ன? வத்தபத்தல், முற்றிலுமாக அல்லாஹ்வின் பக்கம் சரணாகதியாகி விடுதல். அல்லாஹ்வோடு இணைந்து விடுதல்னா என்ன? அதை சொல்லித்தரக்கூடியவர்கள் தான் ஞானவான்கள், சூஃபியாக்கள், இறைநேசர்கள். அது எப்படிங்கிற முறையை அவங்களுக்கு தான் கேட்கணும். திக்ர் செய்கிற முறையை எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இல்லை அதையும் சொல்கிறான் குர்ஆன்ல. அல்லாஹ்வோடு இணைகிறதுனா என்ன? பத்தபத்தல்னா சேர்ந்து விடுங்கள், ஒன்றி விடுங்கள், இணைந்து விடுங்கள். இலைஹி, அவன் பக்கம், தபுதீலா, முற்றிலுமாக. வேற்றுமையை முற்றிலுமாக, வேறு பக்கம் உள்ள தொடர்புகளை முற்றிலுமாக வேரோடு கலைந்து அல்லாஹ்வின் பக்கம் சேர்ந்து விடுங்கள். குர்ஆனுடைய பாஷையில் அதுக்கு பேர் தபத்துல். தபத்துல், 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 தபத்துல்,
சூஃபியாக்களுடைய பாஷையில் அதுக்கு பேர் யாஃப்த் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த நமக்கு நசீபாக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல அலா அறிந்து கொண்டது, இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய நேசர்கள் யார், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எந்த பயமும் கொள்ள மாட்டார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எதற்காக வேண்டியும் கவலைப்படவும் மாட்டார்கள், துயரம் கொள்ளவும் மாட்டார்கள். ஹவுஃபை விட்டும் ஹுசுனை விட்டும் அல்லாஹ் தஆலா விடுதலை செஞ்சிடலாம். இப்போ அல்லாஹ்வை நெருங்க நெருங்க நமக்கு பயமும் போயிடும், கவலையும் போயிடும். அல்லாஹ் விட்டு தூரமாக தூரமாக பயமும் வரும், கவலையும் வரும். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நெருங்கினானோ அந்த அளவு அவனை விட்டும் பயம் தூரமாகிவிடும். வெளிச்சத்தை நெருங்க நெருங்க இருள் நம்மளை விட்டு போயிடும். வெளிச்சத்தை விட்டு தூரமாக தூரமாக இருள் நம் பக்கம் வந்து சேரும். அல்லாஹ் நூறு சமாவாத்தி, அல்லாஹ் வானம் பூமியுடைய நூறாக இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அல்லாஹ் ஈமான் கொண்ட அடியார்களை இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறார். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வலியாக நேசனாக இருக்கிறான். நேசனாக இருந்து என்ன செய்கிறான்? நேசர்கள் உதவி செய்யணுமே, அல்லாஹ் என்ன உதவி செய்கிறான்? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை என்னங்க? நமக்கு அல்லாஹ் என்ன இஹ்சான் செய்றான்? இருளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே கொண்டு வருகிறான். ஒளியிலே அல்லாஹ் கொண்டு வருகிறான். இருளை விட்டு வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். ஒளி எதுங்க? நூறு எது? அல்லாஹ். அல்லாஹ் நூறு சமாவாத்தி. நூறு என்பதுதான், நூறு என்றால் மௌலா. அப்ப அல்லாஹ் துல்மத் எதுங்க? அல்லாஹ் நூறுனா சிருஷ்டிகள், துல்மத் உன் கல்வில சிருஷ்டிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி 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 உன்னை முழுமையா அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துறான். அப்ப சிருஷ்டிகளுடைய நம்பிக்கை சுத்தமா தகர்ந்துரும். கல்வில சிருஷ்டிகளை கொண்டு வாழ்கிறோம், சிருஷ்டிகள் தான் என்னை வாழ செய்கிறது, இவைகளை தனது கட்டி கொள்ள வேண்டும், இவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் காசு இருந்தா தாங்க வாழ்க்கை, காசு தாங்க கடவுள், அது தாங்க வாழ்க்கை இருந்து என்று சிருஷ்டிகளை உள்ளத்துக்குள்ள தனது கட்டிக்கிறோம் பாருங்க. இதை வேரோடு பிடுங்கிடணும். அப்படி சுத்தமா பிடுங்கி இந்த நம்மை வாழ வைக்கக்கூடியவன் நம்ம ரப்பு, நம்ம இலா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உலூஹியத்தை அல்லாஹ்ட்ட சரணாகதி ஆக்கிறது. நம்பவே கூடாது சிருஷ்டிகள். குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை வைத்து கொள்ளாதேன்னு சொல்லல, வீடு கட்டாதேன்னு சொல்ல. ஊர்லேயே பெரிய வீடா கொண்டு வீடு கட்டிக்கும். அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அல்லாஹ் அனுமதி கொடுத்து தடுப்பவன் யார்? லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியது ஏன் ஹராம் ஆக்குகிறாய்? ஹராமாக்க வேணாம், அல்லாஹ் ஹலால் ஆக்குனது. ஊர்லயே உன் கடை பெரிய கடையா இருக்கட்டும், சந்தோஷமா. அதான் அல்லாஹ் வேணான்னு சொல்லுங்க. ஊர்லயே உன் வண்டி தான் ஒரு உயர்ந்த வண்டியா இருக்கட்டும், அது வேணான்னு சொல்லல. ஊர்லயே பெரிய கோடீஸ்வரனாக நீ இருந்து கொள், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் அதிகமா இருக்கும், 100 கோடி இருக்கணும், அல்ல அதை வேணான்னு சொல்லல. ஒருவன் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், தன் ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், இது பெருமையில் சேருமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டான். இல்லையே, இன்னல்லாஹ் ஜமால் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். நீ அழகா போட விரும்புறான், இப்போ செருப்பு அழகா இருக்கும்னு ஆசைப்படுறேன், அதுக்குன்னு பஞ்சை நான் ரொம்ப எல்லா தக்குவாதாரிங்க, பஞ்சை பீத்த செருப்பு ஒன்று போட்டு வார இருந்து கட்டி வச்சிருக்கான், துணி வச்சு கட்டி, நான் ரொம்ப தக்குவாதாரிங்க அப்படி சொல்லவே இல்லை. அல்ல
ரொம்ப அழகான செருப்பு போடு. ரொம்ப தக்குவாதாரிங்க. அப்படியே ஒட்டு போட்டு கிழிஞ்ச ஜுப்பா, 4 ஒட்டு போட்டு தொப்பி, 4 ஒட்டு போட்ட கேள்வி. ரொம்ப தக்குவாதாரிங்க, ரொம்ப பேணுதல். அல்லாவுடைய வலி. சில பேர் அப்படி வந்துட்டாங்க. அவரும் நான் கோட் ஷூட்டு போட்டு அப்படியே ராஜா மாதிரி காரில் போனால் அல்லாவுடைய வலியாக இருக்க முடியுமா? பிச்சைக்காரன் மாதிரி பைத்தியக்காரமாக இருக்கும். வெத்தலையெல்லாம் ஊற்றி ஒழுகணும். தெரிஞ்சு அசீமினி கையில் வச்சுருக்கணும். மிஷின்லாம் வச்சுக்கூடாது. அசீமைனி கையில் வச்சு அவர் பார்த்தாலே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தெரியணும். அவர் அல்லா பைத்தியம் அப்படி சொல்லவே இல்லை. இல்லை பெருமாள் சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஜமால். ஒரு சாபி கேட்டாங்க, யாரை சொல்ல, எனக்கு செருப்பு அழகாக இருக்கணும், என் ட்ரெஸ் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம வாகனம் அழகான வாகனம் இருக்கணும், வீடு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஜி நம்மை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இப்பயும் அழகாக இருக்கணும், பரதேசியமாலாம் சுற்றக்கூடாது. முடிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, கண்ணில் சுருமா ஆடணும், மீசையை கத்திரிச்சுக்கணும், அந்த தாடியை ஒதுக்கிக்கணும், முடிய அழகான முறையில் காது வரை, காது சுனை வரை வைத்து அதுக்கு மேலே வெட்டிக்கணும். இது ஒதுக்கி வச்சாங்க சொல்லலாம். வச்சுக்கணும். நல்ல ஆடை அணியணும், அயன் பண்ணி போடு. உன்னை பார்ப்பவர்களுக்கு உன்மேல் ஒரு முகப்பத்து வர்ற மாதிரி, வெளி தோற்றத்திலே ஒரு முகப்பத்து வரணும். அந்த மாதிரி நல்ல ஆடைகளை உடுத்து, நல்ல செப்பல் போடு, நல்ல வாகனங்களை வாங்கு. எல்லாம் கொடுத்தா வச்சுக்கோ. இது வேணான்னு சொல்லலாமா? காசு வச்சுக்கோ, பணம் வச்சுக்கோ, கடை வச்சுக்கோ, சம்பாரி. யார் வேணான்னு சொன்னாங்க? இது மார்க்கம் வேணான்னு சொல்லவே இல்லை. குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதி. தன் அடியார்களுக்காக அல்லாஹ் தஆலா படைத்த, வெளியாக்கிய இந்த அழகிய வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கு யார் ஹராமாக்கியது? சொல்ல அழகா ஓடு கட்டினான், அவனா அல்லாவுடைய வழியா இருக்க முடியாது. இல்லைங்க, மார்க்கம் அல்லாஹ் என்ன சொல்றான்? வதபத்தல் இலைஹி தபுத்தீலா. உன் சிந்தனையை சிருஷ்டிகளை விட்டும் தனியாக ஆக்கி, வேரோடு பிடுங்கி அதை அல்லாஹ் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துரு. திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டாம், பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டாம், உறவுகளோடு ஆதரிக்க வேண்டாம், யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் போய் ஹூ ஹக்குன்னு உட்காந்துடணும். ஒரு இஷாரால தான் பேசணும், அவர் தான் பெரிய அவுலியா, யார்கிட்டையும் பேச மாட்டாருனால இருங்க, தொணத்தொன்னு பேசிட்டாரு, இருந்தா அவுலியாவாக இருக்க முடியாது. அப்படிலாம் ஒன்னே ஒண்ணுதான் அல்லாஹ் சொல்றான், பத்தல் இலைஹி தபுத்தீலா. தபத்துல் அப்படின்னா உன் ஆசைகள், உன் ஆர்வம், நீ உன்னுடைய இஹ்தியாஜ், நீ தேவையாகுதல், இவை அனைத்தையும் சிருஷ்டிகளை விட்டு பிடுங்கி அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்ந்தான். இதுதான் தபத்துல் என்பது. என் மனைவி என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான். கல்யாணம் முடிச்சுக்கோ, மனைவியோடு இரு, பிள்ளை பெற்றுக்கோ. ஆனா மனைவி இலாஹ் ஆக்காத, மனைவி மனைவியா இருக்கட்டும், மனைவி ரப்பாக ஆக்காது. கணவர் கணவரா இருக்கட்டும், கணவரை கொண்டுதான் என் வாழ்க்கை, கணவர் போயிட்டா என் வாழ்க்கை என்னவாகுது அப்படின்னு நினைக்காத. கணவரை இலாஹ் ஆக்காத, ரப்பாக்காத, ராசிக் ஆக்காத. இந்த நிஸ்பத்தில் இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், கொடுக்குறவன் அல்லாஹ் தான். கடை வைத்துக்குள், கடையை ரப்பாக ஆக்காத, கடை இலாஹ் ஆக்காத, ராசிக் ஆக்காத. இந்த கடை தான் என்னை வாழ வைக்குது. கடையை வச்சு தான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டா இருந்து, கடையை வச்சு தான் ஒரு ஊரில் முத்தவலி ஆகிட்டா இருந்து, கடையை வச்சு தான் ஊரில் அதிகாரி ஆகிட்டா இருந்து, கடையை வச்சு தான். அது காசு வச்சுக்கோ, காசை ரப்பாக்காத, காசை இலாஹ் ஆக்காத, அல்லாஹ் இலாஹ் ஆக்காத. இலாஹ் ரப்பு அல்லாஹ் எந்த உணர்வோட. தபத்துல் அப்படின்னா என்ன? பாத்திலிருந்தும் சுத்தமாக தன்னை அகற்றிக்கொள்ளும். ஹல்க் சே ஜுட்னா, हटना, हल्क से हटना और हक में मिटना, அல்லாஹ்வோடு தன்னை சேர்த்துக் கொள்ளும்.
சிருஷ்டிகளை விட்டு முற்றிலுமாக தன்னை விலக்கிக் கொள்வதும் அல்லாஹ்வோடு சேர்ந்தது. அப்படின்னா சிருஷ்டி இருக்கும், மனைவி பிள்ளைகள் வீடு வாசல் இருக்கும், இது இலாஹி என்ற சிந்தனையை எடுக்கும். இப்போ யோசிங்க, மாசம் என்னெல்லாம் உட்காந்துருக்குன்னு, இதுதான் வாழ வைக்குது, இதை இன்னும் சம்பாதிக்கணும், இந்த காசு வாழ வைக்குது, அதுவாக இருக்குது, அது அவர் தான் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறார், அவரை எப்படி தனது கட்டணுமோ கட்டிக்கணும், அவர் ஐஸ் வச்சு நைஸ் வச்சு அப்பப்போ டீ வாங்கி கொடுத்து வடை வாங்கி கொடுத்து அவரை நம்ம நைஸ் வச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் நமக்கு உதவுவார். இவ்வளோ இப்போ இது வரைக்கும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லாஹ் தாங்க இல்லை, அவரை இன்னும் நைஸ் வச்சு ஐஸ் வச்சு. இப்போ சிந்தனை என்னங்க போகும், சிருஷ்டியில் பக்கமே போயிட்டு அவைகளை இன்னும் தனது கட்டுவதற்காக பாடும். நாம் அவர்கள் பொருத்தத்தை தேடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாடும். அல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் துர்லஹு அன் துர்லஹு தர்லஹு. அல்லாஹு வ ரசூலுஹு தர்லஹு. நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிக மிக பொருத்தமானவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் உண்டாங்க. நீ எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படுற, அல்லாஹு வ ரசூலுஹு அஹக்க யுருலூஹு கொடுங்கம்மா. அல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு யுருலூஹு இன் குவானு முஃமினீன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிக பொருத்தமானவர். ஏன்னா மற்றவர்களை நீ என்னதான் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சாலும் முழுமையா திருப்திப்படுத்த முடியாது. ஏஜமா சொல்லுவாங்க, பீவிக்கு நீ தேடி பார்த்து தெருவிலே இந்த ஊர்லேயே யாரும் வாங்கிட்டு வராத 10,000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்த பார்த்து, எவ்வளோங்க இது 10,000? நேற்று நெட்டில் 11 ரூபாய்க்கு ஒரு அழகான செருப்பு, அழகான சேலை, அதை வாங்கி தருவீங்கன்னு நினச்சி கற்றுட்டு 10 ரூபா நிப்பாட்டிங்க. நகை வைக்கிற விலைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 4 பவுன் நகை நெக்லஸ் வாங்கி கொடுப்பீங்க, 4 பவுன் 4 லட்ச ரூபா ஒன்று கொடு போட்டோன்னா அழகாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துல இந்த ஒரு மணி வச்சுருந்து இப்படி பண்ண இன்னும் நல்லா இருக்கும், 5 லட்சம் ஆயிருக்கும், அவ்வளோதான். திருப்தி அடைவாளா? நேற்று அங்கே போயிருந்தேன், அந்த அம்மா வந்து 5 லட்சம் பர்சன் வாங்கி கொடுத்தாரான், நல்லா பலப்பலான்னு இருந்துச்சு. எந்த பெண்களுக்கும் தாமா போட்டுக்க நகை வந்து பலப்பலாம் அழகாகவே இருக்காது, அவர்களுக்கு அடுத்தவங்க போட்டுக்கலாம் தான் அழகாக. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த பெண்ணுக்கும் தான் கட்டியிருக்கிற சேலை அழகாக இருக்காது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா வேற ஒருத்தர் கட்டிய சேலை அழகாகவே காட்டுவோம், அவங்க சேலை என்றைக்குமே அழகாக தெரியாது. ஒரு கல்யாண மந்திரில் 200 பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா 200 பெண்களும் வீட்டுக்கு போய் இந்த சேலையை விட அந்த சேலை அதிகம் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கூட 199 சேலையை விட என் சேலை தான் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு ஆசை அடங்கும்? ஆசை என்றைக்குமே அடங்கும். இப்போ இவர்களை திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் பத்தாது, இதோட இன்னும் வேணும், இதோட மேலானது வேணும். இந்த மொத்த பள்ளப்பட்டியில் போய் கேளுங்களேன், எந்த பெண் இடத்துலையாவது இல்லை நான் வீட்டுக்கார வருமானம் என்ன, இவ்வளோ 15,000, இது போதுமா, இன்னும் ஹசரத் இன்னொரு 5,000 எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும், யாருமே திருப்தியோடு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் போய் கேளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்ன வருமானம், 50,000 சம்பாதிக்கிறாங்க, ஏன் இப்போ கவலையோடு சொல்கிறீங்க? கடன்னா அதுக்கு எதுக்குள்ளே இருக்குதுங்களே, ஒரு 70 நல்லா இருக்குமே, இன்னொரு பெரிய வசதியான இருக்கு, உங்கள் வீட்டுக்காரன் சம்பாதிக்கிறேன் 1 லட்சம் வருது, ஏன் கவலையாக சொல்கிறீங்க? பையனுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்காமல் இருக்குது, பொண்ணு வீடு கட்டி கொடுக்கணும், மனுஷன் இன்னும் சம்பாதியம் கேட்க மாட்டேங்கிறாரு. முடியவே முடியாது, என்றைக்குமே முடியாது. அவன் மனிதர்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என் சேகனை சொல்லுவான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது ரொம்ப லேசுப்பா. காலையில் எந்திரிச்சு 2 ரக்காத்து ஃபஜ்ர் தொழுதுட்டோம், அல்லாஹ் ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, 4 ரக்காத்து இஷா தொழுது. நீ லீவு நாள் சும்மா தானே இருப்ப, வீட்டில் கடையும் இல்லை, வேலையும் இல்லை, ஆஃபீஸும் கிடையாது, ஏன் 2 நிப்பாட்ட இன்னும் 4 எக்ஸ்ட்ரா தொழுவ வேண்டியதானே சொல்லுவான். நல்லா தருவேன், 2 போதும். அடியான திருப்திப்படுத்திட்டு நீ ஃபஜ்ர் 2 ரக்காத் தொழுதியா, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், போ நீ தொஹர் வரைக்கும் சுத்து.
நீ துஹர் வரைக்கும் எங்க வேணா போ. தெரிஞ்சுங்களா? எல்லாம் ரொம்ப எல்லாம் எழுதி 2 நிமிஷத்துல எல்லாம் திருப்திப்படுத்தினாங்க. சைதால வச்சிருப்பே மன்னிச்சுக்கோ, தெரியாம பாவம் செஞ்சேன். நீ இஷாவில இருந்து ஃபஜர் வரைக்கும் செஞ்ச பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடலாம். அல்லாவை திருப்திப்படுத்துறது ரொம்ப லேஸ். நீ காலையிலிருந்து ஃபஜர்ல இருந்து லுஹர் வரைக்கும் அட்டகாசம் பண்ணி எல்லாம் மறந்து வாழ்ந்து தஸ்பீ இல்லாமல் திக்ர் இல்லாமல் வாழ்ந்தாலும் 4 ரக்காத் லுஹர் தொழுதோன்னா இந்த ஃபஜருக்கும் லுஹருக்கும் மத்தியில் இருந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடும். அடியா எனக்கு காலையிலும் சுத்தனாலும் எனக்கு மறக்கல பாரு. பாங்க சொன்ன பள்ளிவாசல் வந்தாங்க இடையே எனக்கு மறக்கல பாரு. இது நன்றி செலுத்துறதுக்காண்டி பள்ளிவாசலுக்கு வந்துட்டான் பாரு. லுஹர் தொழுதுட்டான் பாரு. அந்த 4 ரக்காத்து போதும். இன்னைக்கு ஜெண்டர் சோறு திண்டு விட்டு இருந்து வீட்டு சோறாகிற வேலையும் இல்லை, கடையில் போய் காய்கறி வாங்க வேலையும் இல்லை. நீங்கள் கல்யாணம் இருந்து நல்லா 11 வரைக்கும் படுத்து தூங்கிச்சு, கல்யாணம் பண்ணி போய் முசாபா செஞ்சுட்டு சோறு திண்டு வந்துட்டேன். நீங்கள் லுஹர் 8 ரக்காத் சொல்ல என்ன இன்னைக்கு 4 தானா அப்படி கேட்பா? நல்லா தானா கேட்கும். சின்ன விஷயத்துக்கு கொண்டு அல்லாஹ் திருப்திப்படுத்திடலாம். அல்லாஹ் ரப்பே பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் உன்னை தவிர வேற எனக்கு யாரும் இல்லை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அழுது அவன் மலக்கில் சொல்லுவான். அவன் பாவம் செஞ்சதுன்னு உண்மைதான். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, என்னை விட்டா மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற. அது கரெக்டு தானே? அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு என்னை விட்டா யார் இருக்கிறா? போ மனுஷன் போட்டான். மன்னிச்சிடறான். மனுஷன் கேளுங்க, மன்னிப்பு வாங்குறதுக்கு பெரிய கஷ்டப்படும். முதலாளி உங்க கடையில இருந்து நான் 1 லட்சம் ஆட்டை போட்டேன். முதலாளி நீதான் நான் திருட்டு பண்ணேன், இவ்வளவு நாளா காணான்னு தேடிட்டு இருந்தேன், நீதான். ஆமா முதலாளி, உங்களை விட்டா மன்னிக்க யாரும் இல்லை, மன்னிச்சிருங்க, மறுபடியும் வேலைக்கு வச்சுக்க. ஜெயிலில் போட்டு 100 ரூபா, அது 1 லட்ச ரூபாய 1 ரூபா பாக்கி எல்லாம் வசூலிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். மனுஷன் நீ வாங்க முடியாது, மன்னிப்பு வாங்குறது கஷ்டம். சொல்லி பாருங்க மனிதர்கள்ட்ட. அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட குற்றம் குறைகளை மன்னிப்பதை அவர்கள் வெறுப்பார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷான் கருணை கல்லாகிய கிருபையால் நாங்கள் அல்லாஹ் தஆலா எல்லா குற்றங்களையும் மன்னிச்சிடறேன். அடியான் சொல்றது கரிதானங்கிற அல்லாஹ். ஒரு ஹதீஸ் எப்படியே வருது, ஒரு அடியான பாவம் செஞ்சிடறான், அது நம்ம அப்தி தன்பன். ஒரு அடியான பாவம் செஞ்சிடறான், உடனே மனசில் வந்துடுது அல்லாஹ்வுக்கு மாறிச்சிட்டு எவ்வளோ கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறான். நாம செய்யக்கூடிய அட்டகாசங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிச்சிருக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்மை கருணையால் மன்னிச்சிருக்கான், இன்னும் கிருபையாயிருக்கான். அந்த ரப்புக்கு நம்ம மாறி செஞ்சிட்டோமே அப்படின்னு அவன் மனசுல ஒரு வருத்தம் வருது. உடனே கண் கலங்குறான், கண்ணில் தண்ணி வருது. அல்லாஹ்ட்ட கேட்கறான், ரப்பே அல்லாஹ் ரப்பே ஃபில்லி ரப்பே ஃபில்லி. இன்னும் அல்லாஹ் சொல்றான், நான் பாருங்களேன், அடியான் பாவம் செஞ்சது என்னமோ வாஸ்தவம் தான், உண்மைதான். ஆனால் அலிம அவன் அறிந்து கொண்டான், அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். யக்ஃபிரு தம்ப வ யஅஹுது பிஹி, அந்த ரப்பு நினைத்தால் அவனை மன்னிக்கலாம். யக்ஃபிரு தம்ப வ யஅஹுது பிஹி, அந்த ரப்பு நினைத்தால் அவனை தண்டிக்கலாம். இரண்டுமே செய்யலாம். அந்த ரப்பு நினைச்சா மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். அப்படி ஒரு ரப்பு இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனாலதான் அல்லாஹ் என்னை மன்னிச்சதுன்னு சொல்லுவான். இப்ப அல்லாஹ் மேல பயம் வந்துருச்சு, நான் செய்த இந்த குற்றத்துக்கு அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானோ என்று. இப்ப அந்த மைக்கு வைப்பா தெரியுங்க, குறகுறங்குது ஒரு மாதிரி. நான் செய்த குற்றங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா என்னை தண்டிப்பானோ என்ற அச்சம் வந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அல்லாஹ் மௌஃபில்லி அல்லாஹ் மௌஃபில்லின்னு கேட்கிறான். அல்லாஹ் என்னை மன்னிச்சது மன்னிச்சு. அல்லாஹ்வோட பயம் இருக்கு, பயம் இல்லாட்டி மன்னிப்பு கேட்பானே.
அல்லாவுடைய அச்சம் இல்லாதவன் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்பானா? ஜி இங்கே சொல் சமயாகவே அல்லாஹும்ம ஃபில்லி அல்லாஹும்ம ஃபில்லி அல்லாட்ட மன்னிப்பு. அப்போ அல்லாஹும்ம ஃபில்லின்னு சொல்கிறானே, அவன்கிட்ட அல்லாவுடைய அச்சம் இருக்கா இல்லையா? அல்லாவுடைய பயம் இருக்க போய் தான் அவன் அல்லாட்ட கையேந்துறான் மன்னிக்க சொல்ல, இல்லை ஏந்த மாட்டான். பயம் இருக்கிறதோட ஆசையும் இருக்கு, என் ரப்ப என்னை மன்னிச்சிடும். நிச்சயமா என்னதான் பாவம் செஞ்சாலும் எஜமான் நான் மன்னிப்பு கேட்டேன், என் ரப்ப என்னை மன்னிச்சிருவாங்கிற ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அதனால தான் மன்னிப்பு கேட்கறான் அல்லா. இப்ப அல்லாஹ் சொல்றான் அவனை பார்த்து, இன்ன ரஜுலன் அதுநப தன்பன், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தான். கால சொன்னான், யா ரப்பி இன்னி அதுநப்து தன்பா, ரப்பே நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதை நீ மன்னிப்பாயாகன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னான், அபுதி அமில தன்பன், என் அடியான் ஒரு பாவம் செய்தான். அலிம அன்னலஹு ரப்பன், அவன் அறிந்து கொண்டான் தனக்கு ஒரு ரப்பு இருப்பதை. யக்ஃபிரு தம்ப வ யாஹுது பிஹி, அந்த ரப்பு நினைத்தால் பாவங்களை கொண்டு தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம். கது கஃபரத்து லி அப்தி, அப்ப அல்லாஹ் சொல்றேன் என் அடியானை மன்னிச்சிட்டேன். எதை பார்த்தா அல்லாஹ் தஆலா என்னை பயப்படுறான் பாரு, என்னை மதிக்கிறான் பாரு. ஜி என்னை மதிச்சு என்னை பயப்படவும் செய்றான், என்னை ஆசையும் வைக்கிறான். எதாவது நினைச்சா என்னை மன்னிச்சிருவான். ஆசையெல்லாம் கேட்க மாட்டேன்ல, போய் தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு, போய் கேட்பாங்க யாரும் போய். அப்ப என் ரப்ப நினைச்சாலும் என்னை மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். வகது கஃபரத்து லி அப்தி, போ அவனை மன்னிச்சுட்டு நல்லா பரிபூர்வமா மன்னிச்சிடணும். இவன் சொன்னது ஒரு வார்த்தை தான், என்னது அல்லாஹும்ம ஃபில்லி ரப்பே ஃபில்லி, ரப்பே என்னை மன்னிச்சிரு. 200 வாட்டி சொன்னு சொல்லல, ஒரு வாட்டி தான் சொன்னான். யாரு? அல்லாஹ் தஆலா என்னை மன்னிச்சு. கது கஃபரத்து லி அப்தி சும்மா அமில தன்பன் ஆஹர, பின்பு அவன் இன்னொரு பாவம் செய்தான். அதே அடியான் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், விட்டான், இன்னொரு பாவம் செஞ்சான். ஃபகால ரப்பி இன்னி அமில்து தன்பன் ஃபக்ஃபிர்ஹு, ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டேன்டா, என்னை மன்னிச்சிடண்டான்னு கேட்டான். ஃபகால தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொன்னான், அலிம அப்தி அன்ன லஹு ரப்பன், என் அடியான் விளங்கிட்டான் அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பது. யக்ஃபிரு தம்ப வ யாஹுது பிஹி, அவன் நினைத்தால் பாவங்களை மன்னிக்கலாம், நினைத்தால் தண்டிக்கலாமே, அப்படிப்பட்ட ரப்பு தனக்கு இருப்பதை அடியான் விளங்கிட்டான். அந்த இல்முக்கு அல்லாட்ட மதிப்பு இருக்கு, அந்த இர்ஃபானுக்கு அல்லாட்ட மதிப்பு இருக்கு. எந்த இல்மு எனக்கு ரப்பு இருக்கிறான்னு அவன் அறிஞ்சுக்கிட்டான், அந்த ரப்புடைய சிவத்தையும் அறிஞ்சுக்கிட்டான். கோபக்காரன் அல்ல, அவனோட கோபக்காரன் யாரும் இல்லை, அவனை விட கருணையாளனும் யாரும் இல்லை. இதை நீ விளங்கிட்ட பாரு, இதுக்கு தான் மன்னிச்சது பாருங்க. அலிம அவன் அறிந்து கொண்டான், அன்னலஹு ரப்பன், அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ஸம்ப வ யாஹுது பிஹி, கது கஃபர்து லஹு, போப்பா மன்னிச்சிட்டேன். விளைஞ்சுங்களா? விட்டான், கொஞ்சம் காலம் போச்சு. சும்மா அமில தன்பன் ஆஹர, திரும்ப 3வது பாவம் செய்யறான். செஞ்சுட்டு ரப்பி இன்னி அமில்து தன்பன் ஃபக்ஃபிர்லி, பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சுக்கலான்னு கேட்டான். 3வது தடவை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வகால அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு ஸம்ப வ யாஹுது பிஹி, என் அடியான் அறிந்து கொண்டான் அவனுக்கு ரப்பு இருப்பதை. அவன் நினைத்தால் தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம். அது கஃபர்து லஹு, நான் மன்னிச்சிட்டேன் சொல்லிட்டு சொல்றான். வஷ்ஹது அஷ்ஹதுக்கும், மலக்குகளே உங்கள் அத்தனை பேரையும் நான் சாட்சியாக ஆக்கிறேன். இன்னி கது கஃபர்து லி அப்தி, என் அடியானை முற்றிலும் மன்னித்து விட்டேன். ஃபல் யஅமல் மாஷா, இப்படியாக அவன் நிலத்திலே கண்ணீர் விட்டு கேட்கும் காலமெல்லாம் மன்னிச்சு தான் தீருவேன். அவன் என்ன வேணா செய்யட்டும்டான். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க.
ஃபல்யஅமல் மாஸா. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்லையும் இந்த ஹதீஸ் வரும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ். ஃபல்யஅமல் மாஷான்னு அர்த்தம் என்ன? நீ என்ன வேணா செய்யணும், நீ என்ன செஞ்சாலும் என் மன்னிப்புக்கு கீழே தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட பெரிய பாவம் என்ன இருக்கு? இந்த பாவம் வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட பெருசுன்னு பெருமானா துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ரப்பே மக்ஃபிரத்துக, உன்னுடைய பாவ மன்னிப்பு, அவ்ஸஅு மின் ஸுனூபி, என் பாவங்களை விட விசாலமானது. எவ்வளவு மொத்த உலக மக்களும் சேர்ந்து 800 கோடி மக்களும் சேர்ந்து எல்லா பெரிய பாவங்களையும் செஞ்சாலும் அந்த பாவங்களை மூட்டை கட்டி வச்சு அல்லாஹ்வின் மக்ஃபிரத்துக்கு முன்னாடி மலைக்கு முன்னாடி கடுகு வச்ச மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ்வின் மக்ஃபிரத் அவ்வளோ பெருசு, அல்லாஹ்வுடைய சிஃபத் அவ்வளோ பெருசு. இல்லைங்களா? அதுக்கு ஈடு இன்னும் கிடையாது. உன்னுடைய பாவங்கள் என்னதான் பெருசா இருந்தாலும் அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு முன்னாடி கடுகு இன்னல் அது இன்னல் கபாயிர ஃபில் உஃப்ரானி கல்லமமி. புரிதல்? பெரும் பாவங்களுக்கு கூட அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்துக்கு முன்னால் கடுகை வரை செஞ்சாங்க. எப்ப நீ வந்து நான் ரப்புக்கு பாவம் செஞ்சுட்டேனே, நான் பாவியான அடியானா இருக்கிறேன், இந்த என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே என்று கண்ணீரும் கம்பளையுமா அல்லாமல் நின்று அல்லாஹ் இவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஊரை அடிச்சு உடையில போடுற மாதிரி எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஏதோ 1-2 நல்ல விஷயங்கள் இவனிடத்தில் அல்லாஹ் வெளியாக்குவான் பாருங்க. அதான் காரணமாக வச்சு நிமிந்து நிற்கிறான். நான் என்னங்க அப்படி செஞ்சுட்டேன், அவனை கொள்ளை அடிச்சானா, கொலை செஞ்சானா, அவன் எல்லா அட்டகாசம் பண்ணிட்டு வளர்த்துறானுங்க, நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறான் பாருங்க. ஓஹோ, இப்போ உன் நல்ல செயல்களை உன்னை காப்பாற்றுன்னு நினைச்சிட்டு இருக்கு. தலை நிமிந்து நிற்காதீங்க, தலை குனிஞ்சுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. உன்னிடத்தில் ஒரு நல்ல காரியங்களை வெளியாக்கினாலும் அல்லாஹ் வெளியாக்குறான். அவன் கருணை கொண்டு வெளியாக்குறான். உன்னை நல்லவனா காட்டுறதுக்காக உன்னில் நிகழ்ந்த நல்ல காரியங்களை வெளியே காமிச்சு அல்லாஹ் தஆலா உன் பாவங்கள்லாம் மறைச்சிட்டான் பாரு. 2 நாள் அதையும் வெளியே காமிச்சு வச்சுக்கோங்க, ஊட தலை காட்ட முடியாது. கருணையான அல்லாஹ் கருணை துவா செய்வான். அல்லாஹ் மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஅு வரஹ்மத்துக்கு அர்ஜா இந்தி மின் அமலி. உன் ரஹ்மத்து தான் என்னிடத்திலே மிக ஆதரவுக்கு உரியது. மின் அமலி, என் அமல்களை விட, என் செயல்களை விட நான் செய்த நற்காரியங்கள் எதையும் நம்பல். நான் ஒன்றை ஒருத்தன் தான் நம்பல். ஏன்னா நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் நிறைய இருக்கலாம், அதான் சொல்லலாம். அது எவ்வளவுதான் நீ மூட்டை கட்டி வச்சாலும் அது போறதுக்குரிய வழியும் நிறைய இருக்கு. டேங்க்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு, அதான் சரி. கீழே 4 பைப்பு திறந்துருக்கு. என்னைக்கு நம்பும் இந்த டேங்க்? கீழே எல்லா பைப்பும் திறந்து வச்சுட்டான். திறந்து வச்சுட்டு போயிட்டான். டேங்க்ல தண்ணி இல்லைன்னு திறந்து பார்த்துருக்கணும், மூடவும் போயிட்டாங்க. இப்போ நீ வந்து மோட்டர் போட்ட, எல்லா பைப்பும் திறந்துருக்கு. என்னைக்கா நம்புவோம்? மோட்டர் நம்புமா? நம்பவே நம்ப. அது மாதிரி நம்ம 10 பைப்பு திறந்து வச்சிருக்கிறோம். நல்ல காரியம் செய்கிறோம், தொழுகிற, நோன்பு வைக்கிற, தர்மம் செய்கிற, நல்ல காரியங்கள் செய்கிறோம். ஆனால் திறந்த பைப்பை மூடாமே வச்சிருக்கிறோம். நம்ம வாயை மூடலை, நம்ம கண்ணை மூடலை, நம்ம காதை மூடலை, நம்ம கல்வை மூடலை, கையை மூடலை, காலை மூடலை, எல்லாம் திறந்த பைப்பு தான். எப்போ தேரும் அது? உன் கண்களால் நீ பார்க்கிற பாவங்கள் குறைந்ததா? உன் வாயால் நீ பேசுகிற கீபத்து, பொய், புறம், ஃபசாது இது குறைந்ததா? உன் காதால் நீ கேட்கிற பாவங்கள் குறைந்ததா? எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லை உங்களில் யாரும் வெற்றி பெற முடியாது அவர்கள் அமல்களை கொண்டு அப்படின்ட்டாங்க சொல்லலாம். லை யதுகுல் ஜன்னத அஹதும் மின்கும் பி அமலிக்கும், உங்களில் ஒருவரும் அவருடைய அமல்களால் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்ட்டாங்க.
இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல எங்க அமல்லாம் கொஞ்சம் அமல், நீங்க எவ்வளோ அமல் செய்யக்கூடிய இருக்கிறீங்க, உங்க அமலோ அளவற்ற அமல், நீங்களுமா அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு. லை யுன்ஜா அஹதும் மின்கும், புகாரியுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, லை யுன்ஜா அஹதும் மின்கும் பி அமலி. இன்னொரு ரிவாயத்தில் லை யுன்ஜி அஹதம் மின்கும் அமலு, உங்களில் யாரையும் அவருடைய அமலாகிறது கரை சேர்க்காது, எல்லா இடத்திலே கரை சேர்க்காது, சொர்க்கத்தை கொடுக்காது, நரகத்தை விட்டு பாதுகாக்காது. என்ன மேலே உட்காந்துக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அதுதான் ஷேர் பண்ணுறது. உங்களில் யாரும் அவருடைய அமல் கரை சேர்க்காதுன்ட்டாங்க, அமலை கொண்டு வெற்றி பெறவே முடியாதுன்ட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வகாரு வலா அந்த யா ரசூலுல்லாஹ், நாங்கெல்லாம் ஓட்ட அமல், நீங்களுமா யா ரசூலுல்லாஹ் உங்க அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு. வலா நானும் போக அப்படின்னு சொல்லிட்டு தன் கையை தலையில் வச்சுக்கிட்டாங்க. இல்லா யதகம்மதுனி அல்லாஹு பி ரஹ்மதி, தன் ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர, தன் ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர. அப்போ ரஹ்மத் தான் போய் இதுமே காப்பாற்றும். இப்போ அமலை கொண்டு பெருசாக நினைக்கும், அமலால் வெற்றின்னு நினைக்கும். அமல் செய்யுங்க, செய்து கொண்டே இருங்கள். இந்த அமல் என்னை காப்பாத்துன்னு இல்லை, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்ன்றத செய்யும். தொழுவுங்க, இந்த தொழுதா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், தொழுதா சொர்க்கம் கிடைக்கும், தொழுதா நரகத்தை விட்டு தப்பிச்சிடலாம், தொழுகை என்னை காப்பாற்றும். நான் தொழுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், என் ரப்புக்கு பிடிக்கும், நன்மை நாங்கள் அல்லாஹ் என்னை பிடிச்சுன்னு சொன்னா போதும். இதுக்கு நன்மைன்னு எதிர்பார்க்கல, கூலி எதிர்பார்க்க. தர்மம் செய்யுங்க, இது என்னை காப்பாற்றும் செய்யாது, தர்மவான்னு நினைக்காது, என் ரப்புக்கு பிடிக்கும். இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லா, என் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதனால நான் செய்கிறேன். மக்கள் பாராட்ட வேண்டும் என்று இல்லை, நான் யாருக்கு வழங்கினோ அவன் எனக்கு நன்றி செலுத்துவான் என்பதற்காக வேண்டியும் இல்லை. நான் உரியது மின்கும் ஜஸாவும் வலா ஷுக்கூரா, கூலி வேணும். இது இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமா, என் மேல வருத்தமா இருந்தாலும் அல்லாஹ் மாத்திக்கிறான். நீ வெளியே சஃபர்ல கிளம்பும் போது யாருக்காவது 50-100 ரூபா கையில மடிச்சு கொடுத்துடணும், தெரியாத அது தெரியாம கொடுத்துடணும். இந்த மறைத்து தரக்கூடிய தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, இது துதுஃபியு கலபர் ரப், ரப்புடைய கோபத்தை அடக்கிருக்கும். நீ செஞ்ச அட்டகாசத்தினால் யஹுதுஹும் ஃபி தகல்லுபி, இந்த அநியாயக்காரர்கள் எண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறார்களா, அவளை விட்டு வச்சிருக்கேன்னு சஃபர்ல போகும்போது பிடிப்பேன் நல்லா சொன்ன. அவ அமின் அஹ்லுல் குர்ஆன் யதியும் பஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன், என்ன இந்த ஊர்வாசிகள் நிம்மதியாக உட்கார்ந்துருக்கிறாங்களா, நம்முடைய தண்டனை இரவு நேரத்திலே அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும்போது வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அவ அமின் அஹ்லுல் குர்ஆன் யதியும் பஸுனா லுஹன் வஹும் யலஅபூன், காலையிலே அல்லாஹ்வை மறந்து விளையாண்டு கொண்டிருக்கும் நேரத்திலே என் அதாபு திடீரென்று வந்து அவர்களை பிடிக்காது என்று எண்ணிக்கொண்டார்களா? அப்ப அல்லாஹ் தஆலா வாடா இன்னைக்கு ஒன்று வண்டியில் தானே வர்ற, வண்டியில் வர்றையா மெட்ராஸுக்கு, எங்கே வச்சு நசுக்கிறேன், உனக்குன்னு ஒரு லாரி தயார் பண்ணியிருக்கு, அடிச்சு நொறுக்கிறவா, காரோட சட்டினி ஆக்கிறவா. என்று அல்லாஹ் தகுதியில் வைத்திருப்பான். ஒரு கிளம்பும் போது யாராவது முசாஃபர் நொண்டி குச்சி ஊற்றி வச்சிருப்பார், நம்ம உரத்து கேள்வி கொடுத்து கேள்வி, உடனே அல்லாஹ் மொத்த கோவத்தை மாத்திக்கிறான். மலக்குகளை விட்டுருங்க, லஞ்சம் கொடுத்துட்டான் அல்லாவுக்கு, விட்டுருங்க அவனை, இந்த மன்னிச்சலாம் விட்டுருங்க. அல்லாவுக்கு லஞ்சம் கொடுக்கறதுங்க, அது
லஞ்சம் வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா சில பேர். யூஆருக்கு கியூ நீங்கள் வச்சிருவோம் 100 பேர் இருப்பான் பாஸ்போர்ட் ஆஃபீஸர். லஞ்சம் கொடுத்து முதல்ல கூப்பிட்டு வேலையை முடிச்சு அமைச்சிருவோம். அந்த மாதிரி நீ அடியார்களுக்கு செய்யக்கூடிய ரஹமத்தை அல்லாஹ் தஆலா ஜி அந்த 50 ரூபா கொண்டு போய் அந்த நொண்டி கால் இல்லாதவன் கண் இல்லாதவன் 5 நிமிடம் சோறு தின்றுருப்பான். ஒரு சாயா குடிப்பான் 20 ரூபா கொடுத்தான், பிஸ்கட் சாப்பிட்ருப்பான். அவர் வயிறு நிரப்பிட்டீங்க, நல்லா பண்ணி சார் எல்லாம் விட்டுறாங்க. அடியார்கள் மேல் கொண்ட கோபத்தை இந்த மறைவான தர்மம் வந்து தடுத்துருது. அவர் கையேந்தி இருப்பார் இல்லையா நம்பி அந்த ஸ்ரீதேவி நீண்ட காலம் வாழ செய்யும். இந்த ஸ்ரீதேவிக்கு ஆஃபீஸை கொடு சலாமத்தை கொடுன்னு கேட்டிருப்பாரு. அவன் மூதேவின்னு அவனுக்கு தெரியாது, உன்னா நம்பர் அட்டகாசம் பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் யாரை ஸ்ரீதேவின்னுவான்? 50 ரூபா கொடுத்தா ஸ்ரீதேவி, 100 ரூபா கொடுத்தா ஆஹா ஊர்லேயே அவர் தாங்க புனித மனுஷன், மனித புனிதர் ஏண்டா. எல்லாரும் 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறாங்க, அந்த மனுஷன் எப்போ பார்த்தா 100 தான் இருக்கிறாரு. இப்போ அவன்கிட்ட போய் கேளுங்க, அந்த பிச்சைக்காரன்ட்ட இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய நல்ல மனுஷன் யார்? அதான் அந்த மனுஷன் தான். ஊரே யாரை கெட்ட மனுஷன்னு சொல்லலாம், ஆனால் அந்த மனுஷன் 100 ரூபா கொடுத்துருப்பான். அந்த பிச்சைக்காரனுக்கு அவன் தான் ஊரில் இருக்கு. மாபெரும் ஸ்ரீதேவி தான் சொல்லுவான், மாபெரும் கொடை வள்ளல். அது ஊரில் நிறைய பேர் மஞ்சள் தான் கட்டி வச்சிருப்பாங்க, அவரெல்லாம் கொடை வள்ளல்னு சொல்ல மாட்டாங்க. இவருக்கு 100 ரூபா கொடுத்தாரு, அவரு தான் அவன் பார்வையில் கொடை வள்ளல். ஏப்பா அவங்க 2 ரூபா தான் தர்றாங்க, ஒரு சில்லறை இல்லைன்னு போயிடுறாங்க, 1 ரூபா இல்லையா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த ஸ்ரீதேவி இல்லா அவருக்கு 100 வயசு கூட இல்ல. இப்போ அவருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 20 வயசு நீளமாக்கி வைப்பான். விளஞ்சவை அவருக்காக அல்லாஹ் இவருக்கு வயசு நீளமாக்கி வைப்பான். என்ன சுருக்கம் என்ன, நம்ம அமல் நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்காது. எந்த அமலும் நம்மளை காப்பாற்றாது. இல்லா யதகம்மதுனி அல்லாஹ் பிரஹ்மதி, தன் ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர. இதை வைத்து நீ பெருமை கொள்ளாது. தலை குனிஞ்சு நட, தலை குனிஞ்சு நட. உன் பார்வை எப்பயும் கீழே தான் குனிஞ்சிடும். ஒரு அடிமை போல் வாழ வேண்டும். குற்றம் செய்த அடிமை போல் வாழ வேண்டும். போலீஸ் தேடிட்டு இருக்கு, 20 பேரை ஜெயில் தண்டனை போடுறதுக்காண்டி ஆளு கொஞ்சம் உருவத்தை மாற்றி தெருவில் போயிட்டு இருக்கான். இப்படி நடப்பாங்க, அவசியப்பட்டா தெருவில் வருவான், வந்தாலும் தலை குனிஞ்சு நடப்பான். யார் இங்கே போறாரு, யாருங்க அவரு தெரியுங்க, அடையாளம் தெரியலீங்க, தலை குனிஞ்சு போயிட்டு இருக்காரு, தலை குனிஞ்சு போவோம். பிடிச்சா அவ்வளோதான். ஏன்னா பார்த்த பேப்பரில் முகம் பார்த்த மாதிரி தெரிஞ்சு ஃபோன் போட்டுருவோம் போலீஸ். ரொம்ப தலை குனிஞ்சு தான் போவோம். அது மாதிரி அடிமைகள் வந்து தலை குனிஞ்சு தான் போகணும். என்னை மன்னிச்சுக்கிறது, என் எந்த செயல்களினால் அல்லாஹ் தஆலா என்னை பிடிப்பான்னு தெரியாது. அதைத்தான் சூஃபியாக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பெருசா ஒன்றும் செய்யலைங்களே, ஒரு சின்னது போதும். ஒரு பூனைக்கு ஒரு அம்மா கட்டி போட்டு வச்சிருச்சு, கட்டி போட்டு சினிமாவுக்கு போயிடுச்சா, டான்ஸ் கச்சேரிக்கு போயிடுச்சா, கட்டி போட்டு வச்சுட்டு டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போயிடுச்சா, கட்டி போட்டு தொழுதுகிட்டு இருந்துச்சான். அதுதான் கேன்னு கத்தி மூத்தா போச்சு. அவுத்து விட்டுருந்தா வெளியே போய் ஏதாவது பிடிச்சிட்டு இருக்கும் எலிகிளி. கட்டி போட்டு வச்சா அவன் இந்த மாதிரி 2 எலும்பு துண்டை போட்டிருக்கலாம், பிஸ்கெட்டை போட்டிருக்கலாம், எதுவும் செஞ்சுருக்கலாம். ரெண்டுமே சரி செத்து போச்சு. மொத்த வாழ்நாளை செஞ்ச எல்லா தொழுகையும் அல்லாஹ் தஆலா கேன்சல் பண்ணி நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீ வாழ்நாளெல்லாம் செஞ்ச எல்லா நன்மையும் கேன்சல் பண்ணுறதுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரே ஒரு பூனைக்கு துன்புறுத்தினால் அல்லாஹ் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி நரகத்துக்கு சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். அப்போ நாம நல்ல அமலாம் எந்த மூலிகை? எவனோ ஒரு நொண்டிக்கு நீ நொண்டின்னு சொல்லியிருப்ப, அவன் மனசை வேதனைப்படுத்தியிருப்ப. பூனையை வேதனைப்படுத்துக்கு தண்டனை எதுன்னா மனுஷனை வேதனைப்படுத்தியிருந்தா
ஒரு குருடன்னு சொல்லியிருப்பேன். ஏடா அவன் பல்லு தூக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு கேலியை வச்சிருப்பேன். அவன் மனசு வேதனைப்படுத்திருக்கும். எவனையா கேலி பண்ணியிருப்பேன், கிண்டல் பண்ணியிருப்பேன், அவன் மனசு வேதனைப்படுத்திருக்கும். அதனால அவன் இதயம் உடஞ்சி போயிருக்கும். எவனையாவது தேவையில்லாமல் சத்தம் போட்டிருப்பேன், ஒரு அதிகாரத்தை காமிச்சிருப்பேன், அதை மனசை வேதனைப்படுத்திருக்கும். அது போல அது அல்லாவுக்கு. ஆகவே அல்லாஹ் அல்லா மன்னிக்க நினைத்தாலும் மன்னிக்கல, அவனை தண்டிக்க நினைச்சாலும் தண்டிக்க. தலை குனிஞ்சு நடந்துக்க ஊர்ல. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனன். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்றால் பூமியிலே தலை குனிந்த வண்ணமாக நடப்பார். தலை நிமிர்ந்து நடக்க மாட்டார். அப்படி மாற்றணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சதா அல்லாஹ் என் கூட இருக்கிற அந்த உணர்வுலே இருக்கு. ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாஹ் அல்லாஹ் சுத்தம். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா ஃபோன் போட்டாங்க. ஸ்ரீதேவி பயத்து வாங்கினாங்க ஃபோனில். இது வரைக்கும் அவங்களுடைய முகத்தை நான் பார்த்தது இல்லை. பயத்து வாங்கினாங்க ஃபோனில். பயத்து அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிற 3000, செலவாத்து 250, இஸ்திக்ஃபார் 125. அது முறைப்படி செய்கிறீங்களாமான்னு கேட்டேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு பையத்து வாங்க. எப்போ எஜமானே உங்கள்ட்ட பையத்து வாங்கணும் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு மூச்சு கூட நான் சும்மா போல. தூங்கி எந்திரிச்சதுலேருந்து என் மனசில் அல்லாஹ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. திரும்ப தூங்குற வரைக்கும் என்னைய மறந்து தூங்கினால அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா என் மூச்சில் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லா இந்த ஸ்ரீதேவி வச்சு என்னை மன்னிச்சிட அல்லா. நான் துவாங்க. நீ எப்போ திக்ரு சொல்லி கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு மூச்சு கூட சும்மா போல இல்லை. அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லன்னு போயிட்டு என் வேலைகள் கை வேலை செய்து கால் வேலை செய்து என் மனசில் அல்லாஹு அல்லா ஓடிக்கிட்டே தான். செலவாத்து 250, இஸ்திக்ஃபார் 125 போகுது. ஆனால் ஒரு நாள் கூட திக்ரை விட்டது. திக்ரு 3000னா என் கணக்கெல்லாம் இல்லை. இது மாதிரி இந்நேரமும் அதுதான். ஒரு நாள் கூட திக்ரை விடுவதே இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ரீதேவி இருக்கிறான். அவர்களை பொருட்டால் என்னை மன்னிச்சிடலான்னு நான் கேட்கிறேன். இப்போ நாமும் அந்த படை கடைப்பிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைட்டை ஆஃப் பண்ணணும்.